கவனிப்பேன். இப்போ 4th சாப்டரை வந்து நம்ம முடிச்சிட்டோம். 4.4 வரைக்கும் தான். 4.5 ஃபுல்லாக கிடையாது. அப்புறம் 4.6 1 மார்க்கு எக்ஸசைஸ் உண்டு. இப்போ அடுத்தது இடையில நம்ம இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம முடிக்கலை. அதில் எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு. If the size of a cubic box are increased by 1 to 3 units respectively to form a cuboid. இப்போ கியூபிக்னா வெறும் சதுரத்தினுடைய வால்யூம் நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் கியூபு எக்ஸ் கியூப் அல்லது ஏ கியூப். அதேமாரி வால்யூம் ஆஃப் கியூபாய்டு எல்பிஹெச். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சம்மா எழுதிட்டேன். If the size of a cubic box are increased by 1 to 3 units respectively to form a cuboid மாற்றுறாங்க. And then the volume of increased by 52 cubic units. Find the volume of cuboidனுடைய வால்யூம் கேட்குறாங்க. சரி, இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போங்க. இப்போ ஃபஸ்ட்டு let the size of the cube equal to x. இப்போ size of cuboid or இப்போ ஒவ்வொரு பக்கமும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு x+1, ரெண்டாவது பக்கத்துக்கு x+2, மூணாவது பக்கத்துக்கு x+3. இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சைடு. எதனுடைய சைடு? கியூபாயோட சைடு. சரி, ஆக x+1 இன்ட்டு x+2 இன்ட்டு x+3 ஈக்குவல் டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா x கியூபு ப்ளஸ் 52. இதுதான் அது வால்யூம் ஆஃப் கியூபு ப்ளஸ் 52. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு நம்மளுக்கு கிடச்சிரும். எப்படி எக்ஸை கண்டுபிடிக்கிறது? ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் பெருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ x² ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒன்றுனா பெருக்கு. அதேமாரி x+2 இன்ட்டு x+3 ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் 52. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது நம்ம என்ன ஆன்சர் வரும்னா எக்ஸ் கியூபு பெருக்கி பார்த்துக்க x² இன்ட்டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒன்றா பெருக்கி நம்ம டோட்டலாக நம்ம போடும்போது என்ன ஆன்சர் வரும் பார்த்து ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x² ப்ளஸ் 9x ப்ளஸ் 2x ப்ளஸ் 6. இது இந்த பக்கம் கொண்டு போயிடும். மைனஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் 52 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாக்கி இருக்கிறது ரெண்டு ஆட் பண்ணிட்டோம்னா 6x² ப்ளஸ் 11x மைனஸ் 46 ஈக்குவல் டு 0. இது இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது வெளியே போட்டுக்க. இப்போ பெருக்குனா மைனஸ் ரெண்டுத்தையும் பெருக்கணும். இப்போ மைனஸ் 276 ஆட் பண்ணால் 11 வரும். ஏன்னா நம்பர் அப்படி வரும்னா ஸோ மைனஸ் 12 23 ரெண்டுத்தையும் பெருக்கும்போது என்ன ஆகும்னா மைனஸ் 276 வரும். அட் தி சேம் டைம் ரெண்டுத்தையும் நம்ம கூட்டும் போது 11 வந்துடும். இப்போ எதால் இதை டிவைட் பண்ணோம்னா பை இங்கே என்ன இருக்கோ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். பை 6 இதை டிவைட் பண்ணால் 2 மைனஸ் 2 இது அப்படியே தான் இருக்கும். இது எப்படி எழுதுறதுன்னா இங்கே 1 இருக்கிற அர்த்தம். அப்போ இது எப்படி எழுதுறதுன்னா இந்த இடத்துல எக்ஸ் வச்சு 1x மைனஸ் 2 அதாவது எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு அதேமாதிரி இங்கே 6x ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0. இது தனித்தனியாக நம்ம ஈக்குவல் பண்ணுவோம்.
ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா x இஸ் ஈக்குவல் டு 2. அதேமாரி 6x ப்ளஸ் 23 ஈக்குவல் டு 0. இப்போ 6x இஸ் ஈக்குவல் டு -23, x இஸ் ஈக்குவல் டு -23/6. இது மைனஸ் நெகட்டிவில் வர்றதுனால இது நாட் பாசிபிள்னு நம்ம இதை எடுக்க வேண்டியது, நம்ம நாட் பாசிபிள், இதை விட்டுறலாம். இப்போ நம்ம x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூம் ஆஃப் கியூப் வேல்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். எக்ஸோட மதிப்பு 2ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் இப்போ வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு x cube plus 52 is equal to 8 plus 52 is equal to 60 cubic units. இதெல்லாம் ஃபஸ்ட்டு சம்மு. இந்த சம்மை ஃபார்முலா வச்சு இது பண்ணோம்னா ஈஸியாக நம்ம இந்த கணக்கை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது சம் அடுத்தது செகண்ட் சம். இப்போ செகண்ட் சம், construct a cubic equation with roots. First one 1, 2 and 3. இப்போ நம்மளுக்கு இந்த கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 2 அண்டு காமா ஈக்குவல் டு 3. இல்லை கியூபிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா என்னென்னா இதுதான். ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் இதில் போட்டு பெருக்கி ஆன்சர் போட வேண்டியதான். இதுதான் கியூபிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆல்ஃபா வந்து 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 3 பெருக்கும்போது 6 ஈக்குவல் டு 0. இது நம்ம ஆட் பண்ணோம்னா ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் 6 இதை நான் ஆட் பண்ணால் 6ன்னு வந்துடுது. 6x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இது 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதான் ஃபஸ்ட் சம்மு, இதான் கியூபிக் ஈக்குவேஷன். அடுத்தது இதில் வந்து தேர்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் நீ ஹோம்ஒர்க் எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அண்டு பீட்டா ஈக்குவல் டு 1/2 அண்டு காமா ஈக்குவல் டு 1. அது இது நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் மேலே எழுதிடு. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் 2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் இதை பெருக்கிக்க. ஆல்ஃபா பீட்டாங்கிறது இதுதான் ஆல்ஃபா பீட்டா. பெருக்கும்போது 2 கேன்சல் ஆகிரும், வேறு 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு பீட்டா காமா 1/2 இன்ட்டு 1 1/2 ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 3 நம்ம பெருக்கும்போது இது 2 கேன்சல் ஆகிரும், வேறு 1 தான் பாய்க்கும். ஸோ 1 ஈக்குவல் டு 0. இதை நம்ம எல்சியம் எடுத்து சுருக்கணும்னா ஷார்ட் பண்ணோம்னா இது ஃபஸ்ட்டு 3 7/2ன்னு வந்துடும். ப்ளஸ் இதே தான் இங்கேயும் இருக்கிறதுனால இதுவும் என்னென்னா 7/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0.
இது நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இது என்ன ஆயிருன்னா 2x³ - 7x² + 7x - 2 வந்துடும். இந்த பை 2 வந்து அந்த பக்கம் போது 0 × 2 வந்து 0 வந்துடும். அவ்வளோ. இதுதான் 3வது சம்மு. 2வது சம்மு நீ ஹோம்ஒர்க் எடுத்துக்க. நெக்ஸ்ட் வந்து 3வது சம்மு போடுவோம். தேர்ட் சம்மு. If alpha, beta and gamma are the roots of the equation x³ + 2x² + 3x + 4 = 0, form a cubic equation whose roots are, first one 2 alpha, 2 beta, 2 gamma. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸ்னால் கியூபிக் ஈக்குவேஷன் தெரியும். இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 ஆல்ஃபா இருக்குது, பீட்டாவுக்கு பதிலாக 2 பீட்டா இருக்குது, காமாவுக்கு பதிலாக 2 காமா இருக்குது. அவ்வளோதான். இதை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஆல்ஃபா = 2 ஆல்ஃபா, அதேமாரி பீட்டா = 2 பீட்டா, காமா = 2 காமா. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கியூபிக் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஃபஸ்ட்டு x³ - x² of alpha plus beta plus gamma plus x of alpha beta plus beta gamma plus gamma alpha minus alpha beta gamma equal to 0. இது எப்போ அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா அது ரூட்ஸ். இப்போ இங்கே உள்ள ரூட்ஸ் வந்து எல்லாம் 2ஆல் பெருக்கியிருக்காங்க. ஸோ அந்தமாரி பெருக்குனா ஆல்ஃபா பதிலாக நம்ம எப்படி போடலாம், இங்கே போடுவோம் பாருங்க, கவனி. x³ - x² ஆஃப் ஆல்ஃபா பதிலாக 2 ஆல்ஃபா. ஸோ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ப்ளஸ் எக்ஸ் ஆஃப், இப்போ இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா, அதாவது 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா, அப்போ 2 to 4ன்னு வந்துடும். 4 ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 பீட்டா காமா ப்ளஸ் 4 காமா ஆல்ஃபா. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ எல்லாத்தையும் பெருக்கும் போது என்ன நினைக்கணும்னா -8 ஆல்ஃபா பீட்டா காமான்னு ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதில் இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணோம்னா x³ - x², 2 மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 2 ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதேமாரி எக்ஸு இங்கே 4 காமனாக எடுத்துக்கலாம். 4 ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா -8 ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஓகே. இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கியூபிக் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிவிட்டு இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ கம்பேர் பண்ணும்போது என்னென்ன இருக்குன்னா, ஸோ x³ + 2x² + 3x + 4 = 0. அப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா, என்னென்ன இருக்குது இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இந்த இது ரெண்டு, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இந்த இடத்துல x² அப்படியே இருக்குது.
மைனஸ் மட்டும் வருது. ஸோ மைனஸ் நம்ம போட்டுக்க வேண்டியது இஸ் ஈக்குவல் டு -2. இந்த 2 இங்கே இருக்குது, x² இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்குது. அடுத்தது அதேமாரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா 3 எக்ஸுக்கு 3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா இதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா அங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அதனால் என்னன்னா ஸோ -4. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க, எக்ஸ் கியூபு மைனஸ் x² ஆஃப், நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன் இதுதான் இல்லையா? இதை நம்பர் 3ன்னு கூட வச்சுக்கலாம், தேவை. இதுதான் ரெக்கார்டு ஈக்குவேஷன். இதுதான் ரெக்கார்டு ஈக்குவேஷன். x² ஆஃப் 2 ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன நமக்கு தெரியும்னா -2ன்னு தெரியும், ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் இங்கே 4 இன்ட்டு இதனுடைய மதிப்பு வந்து 3 -8 ஆஃப் இதனுடைய மதிப்பு வந்து நமக்கு -4 ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். இதை சிம்பிளிஃபை பண்ணு. ஸோ எக்ஸ் கியூபு இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 4x² இங்கே 4 3 12x ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 4 32 ஈக்குவல் டு 0. இதுதான் கியூபிக் ஈக்குவேஷன். திஸ் இஸ் ரெக்கார்டு ஈக்குவேஷன் whose roots are 2 alpha and 2 beta and 2 gamma. இதுதான் தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் வருவோம். ஃபோர்த் சம் solve the equation 3x³ minus 16x² plus 23x, so -6 equal to 0 if the product of two roots is 1. ஒரு கண்டிஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அது ரூட்ஸ்னால் கியூபிக் ஈக்குவேஷன் என்ன? x³ மைனஸ் x², செகண்ட் டேர்மு லாஸ்ட் டேர்ம் 4வது டேர்மு மைனஸில் வரும், 3வது டேர்ம் ப்ளஸில் வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதான் கியூபிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம கிவன் ஈக்குவேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3x³ minus 16x² ப்ளஸ் 23x minus 6 ஈக்குவல் டு 0ன்னு. நம்மளுக்கு என்ன வேணும்னா x³ தான் தேவை. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 3x³ இருக்குது. அதனால் என்ன செய்யணும், நம்ம டிவைட் பை 3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ இந்த இடத்துல x³ வரும். -16/3x² ப்ளஸ் 23/3x மைனஸ் இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம், என்ன மதிப்புங்கிறது. அதுக்கு நம்ம சிம்பிளாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது கம்பேர் பண்ணுறதுக்காக என்ன செய்யணும்னா x³ மைனஸ் bx² ப்ளஸ் cx மைனஸ் d ஈக்குவல் டு 0. இதேமாரி ஒரு ஏபிசிடியில் எடுத்துக்கிட்டோம்னா பிசிடி ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பிஸ் ஈக்குவல் டு என்ன? என்ன இதில் நேராக ஸ்ட்ரைட்டாக இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. ஸோ -16/3 தான் ஈக்குவல் டு இப்போ x² பேலங்கிறனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1.
அதேமாரி சி சி ஈக்குவல் டு சிக்கு பதில் என்ன இருக்குனாங்க 23/3 ஈக்குவல் டு அங்கே என்ன சிக்கு பதில் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு டி டி வந்து டி ஈக்குவல் டு ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது, அவ்வளோதான் சிம்பிளாக. இந்த 2 தான் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் 1. அப்படின்னா என்ன, இந்த 2 ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு அதான் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். ஸோ கிவன் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ இதுலேருந்து பீட்டா ஈக்குவல் டு என்ன 1/ஆல்ஃபான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 1/ஆல்ஃபான்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 3 எடுத்துக்க இங்கே கூட போடலாம். இன் ஈக்குவேஷன் 3 புட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. அப்படின்னா இங்கே என்ன வந்து பாருங்க, 1ன்னா 1 இன்ட்டு காமா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து காமா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஒரு மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு, காமா இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நமக்கு தெரியும் 16/3. இப்போ எல்லாமே இன் டேர்ம் ஆஃப் ஆல்ஃபாவை மாற்றிடுவோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 1/ஆல்ஃபான்னு எழுதிக்கலாமா. ஸோ 1/ஆல்ஃபா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 16/3. இப்போ நம்ம இதுக்கு எழுச்சி எடுத்தோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 அது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 16/3 - 2. இது எழுச்சி எடுத்தோம்னா 3 16 - 6 ஸோ 10/3. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10 ஆல்ஃபா. இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 10 ஆல்ஃபா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கூட்டும் போது -10ன்னு வரும், பெருக்கும் போது 9 வரும். அப்போ என்ன நம்பர் வரும்னா 1 × 9. ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டுட்டோம்னா டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ /3, இங்கேயும் /3. அப்போ -1/3 தான் இது தான் என்னன்னா -3ன்னு வரும். இப்போ இது எழுதும் போது 3 ஆல்ஃபா. ஸோ 3 ஆல்ஃபா மேலே இருக்குது -1 இன்ட்டு இங்கே கீழே இருக்குது 1. ஸோ ஆல்ஃபா -3 ஈக்குவல் டு 0. இது தனித்தனியாக நம்ம ஈக்குவல் டு 0 போட்டோம்னா 3 ஆல்ஃபா -1 ஈக்குவல் டு 0. 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. அதேமாதிரி இங்கே ஆல்ஃபா -3 ஈக்குவல் டு 0னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3. இப்போ ஆல்ஃபானோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பீட்டாங்கிறது என்னென்னா பீட்டா. ஸோ பீட்டா ஈக்குவல் 1/ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 1/3ன்னு தெரியும். அவ்வளோதான். 3 மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 அண்ட் பீட்டா ஈக்குவல் டு 1/3 அண்ட் காமா ஈக்குவல் டு 2 முடிஞ்சு. இந்த சம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இது போதும், இன்றைக்கி போதும். இப்போ ஹோம்ஒர்க்கை நான் எழுதிடுறேன். இந்த ஹோம்ஒர்க்கை குறிச்சிக்க. எக்ஸசைஸ் மேக்ஸ் ஹோம்ஒர்க்கு. டேட்டு 19/08/2021 மேக்ஸ் ஹோம்ஒர்க். எக்ஸசைஸ் 3.1 ரெண்டாவதுல செகண்ட் சம்
அண்டு 3ஆவதுல செகண்ட் சம் அண்டு தேர்ட் சம். மொத்தம் 3 கணக்கு தான். இந்த ஹோம்ஒர்க்கு போட்டு நீ அனுப்பு. இப்போ நேற்று வீடியோவில் இனிமேல் வாரத்துக்கு 2 நாள் உனக்கு கிளாஸு. நேற்று என்னன்னு கேட்டிங்கன்னா 38 பேருக்கு 25 பேர் தான் வந்திருக்கான். பாக்கி 13 பேர் ஆளுக்கான். இது என்னங்கிறது தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஃபோன் அடிக்க போகிறேன். எல்லாருமே ப்ரெசன்ட் கொடுத்துருக்கணும், எல்லாருமே வந்திருக்கணும், ஆன்லைன் கிளாஸுக்கு வந்திருக்கணும். இதில் ஆன்லைன் கிளாஸ் வராத நிறைய பேர் இருக்கான். நான் லிஸ்ட் அவுட் போட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன். மற்றவெல்லாம் யார் யார் கம்பல்சரி ஆன்லைன் கிளாஸுக்கு வரணும். தேங்க்யூ.